ரோமர் 4:19. அவன் விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லை. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஒரு மனுஷனுடைய ஆவிக்குரிய பலத்திற்கேற்றபடிதான் அவனிடம் விசுவாசம் தங்க முடியும். அந்த விசுவாசத்தின் உறுதித்தன்மையே அவனுடைய வாழ்க்கையில் வெற்றியை அதிகப்படுத்தும். சில வேளைகளில் நம்முடைய நம்பிக்கைகளும் விசுவாசங்களும் பெரிதாக இருக்கும். ஆனாலும் வாழ்க்கையில் உண்மையான வெற்றிகளும் இலக்குகளை அடைகின்ற அனுபவங்களும் நம்முடைய மாம்சத்தில் தோன்றி வளர்கிறதே அன்றி ஆவியில் அஸ்திபாரமிடப்பட்டு அது வலுவடைவதில்லை. அதனால்தான் எதிர்மறையான சூழ்நிலைகளை சந்திக்கும் போது காற்றில் பறக்கும் பதர்களைப் போல அவை எங்கோ போய்விடுகின்றது. எனவே தேவனோடு நமக்குள்ள உறவும் ஐக்கியமும் பெருகும் போதுதான் நம்முடைய விசுவாசம் வளமடையும் என்பதை உணர வேண்டும். அப்பொழுதுதான் உண்மையான வெற்றிகளை பார்க்க முடியும். ராட்சதனாகிய கோலியாத்தை தன்னால் எளிதாக வீழ்த்த முடியும் என்று தாவீது உறுதியாக விசுவாசித்தான். அதற்கு காரணம் அவன் தேவனோடு பழகி வாழ்ந்து விசுவாசத்தில் பலமுடையவனாக விளங்கினான். அது மாத்திரமல்ல, தன்னுடைய நம்பிக்கையை கோலியாத்திற்கு முன்பாகவும் அறிக்கையிட்டான். இந்த அறிக்கை தேவனோடு தாவீதுக்கு இருந்த ஒரு வலிமையான உறவின் பிரதிபலிப்பாகவே இருந்தது. எனவே தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாயிலிருந்து வரும் விசுவாசமான வார்த்தைகளுக்கு ஒரு அடிப்படையான தேவ உறவு சார்ந்த நிச்சயம் வேண்டும். அப்பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கையில் வெற்றிகளை பார்க்க முடியும். தேவ உறவு வலிமையாக இல்லை என்றால் தேவனை குறித்த வலிமையான விசுவாசம் அதற்கான பலனை தராது. தேவனுடைய கிருபையும் இரக்கமும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென்.